அனாமதேய புகார் யார் வேணும்னாலும் அனாமதேய புகார் அளிக்க வழிவகை செய்யும். புகார் அளிக்கக்கூடிய முறை, பிரச்சனைகளை எப்படி யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிறதுக்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கும். நோக்கம், நிறுவனத்துல நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்கிறது. விசில் ப்ளோயிங் ஏன் முக்கியம்? இது நிறுவனத்தோட தவறுகளை வெளிக்கொண்டு வர உதவுது. ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்குது. நிறுவனத்தோட அரசாங்கத்தோட நல்ல பெயரை காக்குது. சுருக்கமா விசில் ப்ளோயர்கள் அப்படிங்கிறது நிறுவனங்களுடைய நேர்மையை பாதுகாக்கும் காவலர்கள். அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா விசில் ப்ளோயர் கொள்கை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், சமகாலத்துல உலகத்தோட மிக முக்கியமான ஒரு விசில் ப்ளோயர் ஜூலியன் அசாஞ்சே. விக்கிலீக்ஸ்ங்க. விக்கிலீக்ஸ் பக்கத்து மூலமா பல்வேறு அரசு ரகசியங்களை, ஊழல்களை பொதுவெளியில அம்பலப்படுத்தினவர். நம்ம இந்திய தமிழ் சூழல்ல விசில் ப்ளோவர்கள் கொஞ்சம் குறைவுதான். கட்டற்ற சமூக வலைதளங்களோட வருகைக்கு பின்னாடி மெயில் ஐடி வச்சு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் துவங்கி தங்களை தாங்களே செல்ஃப் ப்ரோக்ளைம்ட் விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்லி இப்ப நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இவங்க எல்லாரும் ஒண்ணு இல்லாம நீர்த்து போனதுக்கு காரணம், சவுக்க கையில எடுத்தோம், சாட்டைய கையில எடுத்தோம், இவங்க காசுக்காக தங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வித்து பிழைக்கிறது தான். மூவி ரிவ்யூ செய்யறவங்க எப்படி காசு வாங்கிக்கிட்டு நல்லா இருக்கிற படத்தை கழுவி ஊத்துறதோ, நல்லா இல்லாத படத்தை ஆஹா ஓஹோன்னு ஏத்தி விடுறது மாதிரி இவங்களும் காசு வாங்கிக்கிட்டு எல்லா பக்கத்துலயும் பிளாக்மெயில் செய்யறதுனால இவங்களை மக்கள் ஒரு பொருட்டா மதிக்கிறதே இல்ல. ரீசெண்டா கூட இதுக்கான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. கைது நடவடிக்கைகளும் நடந்திருந்தது. அதுக்கு கருத்து சுதந்திரம் இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், மக்களை காக்கக்கூடிய தகவல்களை வெளியில கசிய விட்டு காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்?